காபூலி சன்னா வித் ஒயிட் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் அதை டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காத சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ ரெசிபி பார்க்கலாம். பாருங்கள், ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். கோகோனட் ஆயில் தான் நான் சேர்த்துன்னுக்கிறேன். கொஞ்சம் சூடானுன்னா பட்டை, லவங்கு, ஏலக்காய், ஒரு இன்ச்சு ஏலக்காய், 2-3 லவங்கு, 2 இலாய்ச்சி, அவ்வளோதான். கொஞ்சம் ஒரு க்ரீன் சில்லி 3 வந்து கட் பண்ணி சேர்த்துன்னுக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். அதுக்கு மேலவே நம்ம ஆனியன், சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் மிக்சியில் கொஞ்சம் அரைச்சி எடுத்துன்னுக்கிறேன். அது வந்து சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சின்ன ஆனியன் சேர்த்துக்கினாக்கா நல்லா டேஸ்ட் இருக்கும். அதுக்கோசரம் தான் 1 டீஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் 2-3 நிமிஷம் வரைக்கும். அதுக்கு மேலவே ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா இதுக்கு மேலவே நம்ம ஒரு கேரட், மீடியம் சைஸ் கேரட்டு சின்னதாக கட் பண்ணி இந்த தக்காளி கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்து கூடவே சேர்த்துட்டு உப்பு கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். அதுக்கு மேலே ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், அதுக்கு மேலே ஒரு 1.5 டீஸ்பூன் வந்து தனியா பவுடர் சேர்த்துன்னுக்கிறேன். எல்லா மசாலாலாம் இதுக்கு மேலவே நான் சேர்த்துக்க போகிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் எல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஃபுல்லாக இந்த காயில் ஆகட்டும், இது எல்லாத்துலேயும் மசாலா நல்லா சேர்த்தோம். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சிடலாம். பாருங்கள், ஒரு சைடு வந்து ஒரு காபூலி சன்னா ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். மிக்சியில் சேர்த்து கொஞ்சம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம மூடி விட்டுட்டோம். நல்லா இந்த அளவுக்கு நல்லா கிரேவி ஆயிடுச்சு. நல்லா மசாலா கூட நல்லா கொஞ்சம் திக்காயிடுச்சு. இதுக்கு மேலே பாருங்கள், நான் பாயில் பண்ணி வச்சுக்கிறது ஒரு 200 கிராம் அளவு சன்னா இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஃபுல்லாக மசாலாலாம் நல்லா ஆகட்டும். ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இதுக்கு மேலே நான் சுடு தண்ணி தான் சேர்த்துருக்குறேன். ஃபஸ்ட் தண்ணி சேர்த்தாக்கா இது கொஞ்சம் நல்லா இருக்காது. சுடு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். பாருங்க, நம்ம இது நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் கொஞ்சம் பேஸ்ட்டாக இந்த சன்னா ஜார்லேருந்து. இப்போ இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எதுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணுன்னா கொஞ்சம் கிரேவி திக்னஸ் ஆகும். அதுக்கோசரம் தான் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பாருங்கள் கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன், சின்ன டீஸ்பூன் தான் இது, அதில் சேர்த்துட்டு நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா பாருங்க, அந்த கேப்பில் கொஞ்சம் சென்னை இது மேட்ச் ஆகிருக்குது. அது கூட நம்ம பார்த்துன்னே இருக்கிறோம். சென்டரில் பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம நல்லா மூடி விட்டுட்டோம். நல்லா கொதி வந்துச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுன்னே இருக்கலாம். பாருங்கள், மேலே கீழே இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கோகோனட் மில்க்கு பாருங்கள், ஒரு சின்ன கப் அளவு கோகோனட் மில்க் ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். இதில் எல்லாமே 1ஆம் பால் 2ஆம் பால் எல்லாமே சேர்த்து தான் இது நம்ம சேர்த்துக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் நம்ம சன்னா வந்து நல்லா வெந்துடுச்சு. நம்ம அதுக்கு தான் கொஞ்சமாக நம்ம சால்ட் கம்மியாகிடுச்சு. அதே போல் 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா, அதுக்கு மேலே கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்டியாக இருக்கும் சன்னா. பாருங்கள், 2-3 நிமிஷம் வரைக்கும் நம்ம விட்டுட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா விட்டுடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு திக்கு நல்லா இருக்குது. கோகோனட் மில்க்கு சேர்த்துட்டு நம்ம கொதிக்க வைக்கக்கூடாது ஜாஸ்தி, அவ்வளோதான்.